அங்காடி. ஆமை நுழைஞ்ச வீடும் அமினா நுழைஞ்ச வீடும் உருப்படாது. பழமொழிகள் நமது கலாச்சாரங்களை சுருங்கச் சொல்லும் சொலவடை. நாம் அதன் அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டோம். வாழ வேண்டிய விதங்களை சிறிய சிறிய மூதுரைகளில் நமக்கு சொல்லும் சூத்திரம் இனி கதைகள். சிதம்பரம் திகைத்து போனான். அவன் தாய் வள்ளியம்மை சொன்னதென்ன, இவன் நினைத்தது என்ன? அவள் சொன்னது, என் தம்பி அப்பாதான் இறந்துட்டாரு. ஆனால் அவர் நடத்திய இந்த பெட்டிக்கடையை நீ நடத்துப்பா. இந்த கடை சாகலை. ஐயாவோட ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கும் உண்டு. என்ன சொல்கிறாள் இவள்? இந்த சொத்தை பொட்டி கடையை வச்சு நடத்துவா? இவன் ஓடி வந்தான். கல்லாவில் உட்கார்ந்து கொண்டு காசு சேகரிக்கவா வந்தானா? அதுவும் இந்த கிராமத்தில் மூக்காயும் கண்ணாயும் தான் இந்த கிராமத்தின் உலகமா? அழகிகள் அவர்களுக்காக காத்திருந்து இவன் வாழ்க்கையை கழிய வேண்டுமா என்ன? இதோ பார் அத்தா, இந்த கிராமத்தில் குப்பை கொட்ட முடியாது. இதுக்கு முன்னாடி நீ போட்டிருக்கிற இந்த பொட்டிக்கடை என்ன சூப்பர் மார்க்கெட்டா? வேண்டாம், பேசாம இதை வித்துட்டு பட்டணத்துக்கு வா, ஏதாவது 4 காசு பார்க்கலாம். வள்ளியம்மை குறுக்கிட்டாள். எந்த வெற்றி ஆனாலும் உழைக்கணும். ஐயா உழைப்பிலே தான் இருக்கு. வெற்றி நம்ம கையில தான் இருக்கு. கேட்க நல்லா இருக்குமா? வீட்டு கடன் எந்த நேரத்திலையும் அமினா வருவானான்னு பார்க்கிறேன். வீட்டையும் கடையையும் ஜப்தி பண்ணினா என்ன மிஞ்சும்? ஆமை நுழைஞ்ச வீடும் அமினா நுழைஞ்ச வீடும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. இல்ல தம்பி, நான் சொல்றதை கேளு. உங்க அப்பா கடன்பட்டு தான் இந்த கடையை நடத்திதான் உன்னை படிக்க வைத்தார். இந்த கடையை காப்பாத்துறது நம்ம கடமை. ஐயாவோட கடையில் உட்கார்ந்து வியாபாரம் பார்த்தா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும். நானும் அப்பப்போ கடைக்கு வந்து உன்னை பார்த்துக்கிறேன். அப்பாவை பார்த்து தான் நான் நிறைய வியாபார நுணுக்கங்களை எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு அது உதவியா இருக்கும். என்ன சொல்ற? சிதம்பரம் கோபமாக கிளம்பினான். வள்ளியம்மை யோசனையில் ஆழ்ந்தாள். இந்த வீட்டை ஜப்தி செய்ய விட்டுவிடக்கூடாது. இந்த வீட்டில்தான் பெரியவர் தன் இறுதி மூச்சை விட்டார். இவளுடைய கடைசி காலம் இங்குதான் முடிய வேண்டும். இவளுக்கு தெரியும், வங்கி கடனுக்காக அடிக்கடி சில டாக்குமெண்ட்ஸ் கையெழுத்து போட இவள் போனபோது அந்த மேனேஜரை இவள் நன்கு அறிவாள். ஒரு முறை அவர் கேட்டார், என்னம்மா, பெரியவரும் போயிட்டாரு, இனிமே நீங்க தனியா என்ன பண்ண போறீங்க? பேசாம இந்த வீட்டை வித்துட்டு கடனை அடைத்து விட்டு நிம்மதியா இருங்கம்மா. இவள் பேசவில்லை. அவள் மீண்டும் அந்த வங்கியை நாடி சென்றாள். மேனேஜரிடம் பேசினாள். நான் கடன் கட்டிடுறேன். எங்க வீட்டுக்காரரே கடனாளியாக விரும்ப நானே கடை கட்டுறேன். எப்படிம்மா என்னால முடியும்? ஆனா நீங்க உதவணும் என்றவள் தனது சில எண்ணங்களை கூறினாள். மீண்டும் லோன் வாங்கினாள். அந்த கிராமத்தில் இருந்த சில படித்த பெண்களையும் வேலையில்லாமல் இருந்த பெண்களையும் ஒன்று திரட்டினாள். ஒரு புதிய ஆரம்பம் உருவானது. வள்ளியம்மை அங்காடி என்ற ஒரு புதிய உருவம் அந்த கடைக்கு கிடைத்தது. பழைய இடத்திலேயே அந்த புதிய கடையை நிர்மாணித்தாள். வீட்டில் தயாரித்த பொருட்கள், பலகாரங்கள், ஊறுகாய்கள், தினசான பொருட்கள், அத்துடன் மரச்செக்கில் ஆட்டப்பட்ட சுத்தமான தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் போன்றவற்றை விளம்பரத்துடன் விற்க ஆரம்பித்தாள். பத்திரிகைகளில் சின்ன சின்ன நோட்டீஸ்கள் வைத்து ஊருக்கெல்லாம் அனுப்பினாள். ஒரு சிறிய டெம்போவை வாங்கி அதிலே எல்லா பொருட்களையும் ஏற்றி வீடு வீடாக சென்று விற்றாள். துணைக்காக சில பெண்கள் வந்தார்கள். வியாபாரம் வளர்ந்தது. புதிதாக ஆட்கள் நியமிக்கப்பட்டார்கள். கூடை முடைய கற்றுக் கொடுத்தாள். முடையப்பட்ட கூடைகளில் அவர்கள் வாங்கிய பொருட்களை போட்டு குறைந்த விலையில் அவர்களிடம் கொடுத்தபோது வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த அங்காடி விரைவாக மினி சூப்பர் மார்க்கெட்டாக விசுவரூபம் எடுத்து எல்லா பொருட்களையும் அழகழகான ஆர்ட் பேப்பர்களில் பேக் செய்து வாசலில் டிஸ்பிளே செய்தாள். அதற்கென்று தனியான ஷோ கேஸ். அந்த கிராமத்துக்கு இது மிக அதிகம். வள்ளியம்மை உங்களை அழைக்கிறது என்று அதற்கு ஒரு வாசகம் அமைந்தது. அத்துடன் பாம்படமும் பின் கொசுவமும் வைத்து கட்டப்பட்ட செட்டிநாட்டு புடவையும் அடையாளங்கள் ஆயின. பர்பி, கடலை மிட்டாய், கடலை உருண்டை, ஊறுகாய் வகைகள், ஆவக்காய், எலுமிச்சங்காய் தொக்கு, மிக்ஸ்டு வெஜிடபிள் பொடி வகைகள், இப்படி பல பொருட்கள் வள்ளியம்மை கடையிலே கிடைத்தன. ராப்பகலாக உழைத்தாள். எங்கும் வள்ளியம்மை, எதிலும் வள்ளியம்மை. காதில் பாம்படம் பின் கொசுவம் வைத்து கட்டப்பட்ட செட்டிநாட்டு புடவை ட்ரேட்மார்க் ஆயின. அமினா நுழைய இருந்த வீடு ஆனந்தபுரியானது. இவள் விதையாக விழுந்து மரமாக முளைத்த கதை இது. 5 வருடங்கள் ஓடிவிட்டன. சிதம்பரம் வரவில்லை. இவளும் தேடவில்லை. அன்று 6வது ஆண்டு விழா. இவள் கணவன் நாச்சியப்பன் பிறந்த நாள். இன்று கடைக்கு வரும் அத்தனை வாடிக்கைகளுக்கும் இவள் லட்டு பொட்டலங்கள் தருவாள். எதிரில் நாச்சியப்பன் ஆள் உயரத்தில் மாலைகளுடன் கம்பீரமாக புகைப்படத்தில் நின்று கொண்டிருந்தாள். ஊதுவத்தி வாசனை மூக்கை தொலைத்தது. வணங்கிவிட்டு கடைக்கு கிளம்பிய போது 4 வயது குழந்தை உள்ளே நுழைந்தது. இவள் கையில் இருந்த பலகாரத்தை பார்த்துவிட்டு கையை நீட்டி யாசித்தது இவளுக்கு என்னமோ போல் இருந்தது. உடனே அவசரமாக பார்சலை பிரித்து ஒரு லட்டுவை தந்து, நீ யாரப்பா என்று கேட்டாள். லட்டு தின்றபடி அந்த குழந்தை சிரித்தது. வாசலை நோக்கி திரும்பியது. அங்கே ஒரு பெண் குனிந்தபடி நின்று கொண்டிருந்தாள். யார் இவள்?
அவள் மெல்ல பேசினாள். நான் உங்க மருமகள். இவன் உங்க பேரன். வள்ளியம்மை திரும்பி பார்த்தாள். அந்த குழந்தை வாயில் லட்டு துகள்களுடன் இவளை பார்த்து சிரித்தது. இவளுக்கு மேனியெல்லாம் சிலிர்த்தது. வெண்ணெய் உண்ட கண்ணன் தன்னுடைய வெண்ணெய் உண்ட வாயால் ஈரேழு உலகத்தையும் யசோதைக்கு காட்டினான் அல்லவா? அதுபோல இவளும் யசோதையாகி திகைத்து போனாள். அந்த பெண் நிமிர்ந்தாள். வெற்றி நெற்றி, மூலி கழுத்து. இவளுக்கு பகீர் என்றது. ஐயோ சிதம்பரம் என்று கதறினாள். அந்த பெண் மெல்ல கூறினாள், நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிட்டோம். ஆனால் இவர் ஆரம்பித்த பிஸ்னஸ் அத்தனை நஷ்டம். வங்கி கடன் அடைக்க முடியல. கடன் கொடுத்தவங்க நெருங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே மேலே கடன். நான் உடனே சொன்னேன், உங்கள் அம்மா நல்லா இருக்காங்களே, அவங்க கிட்ட போய் கேளுங்க அப்படின்னேன். ஆனால் அவர் சொல்லிட்டா, என் தாய் முகத்தில் நான் முழிக்க தகுதியற்றவன். ஆமை நுழைந்த வீடுன்னு சொன்னேன். ஆனால் அது ஆமை நுழைந்த வீடு இல்லை, நான் நுழைஞ்ச வீடு. என் கூட அறியாமை, கல்லாமை, முயலாமை எல்லாமே நுழைஞ்ச வீடு. இதை நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி சொன்னவர் கடன் தொல்லை தாங்காமல் ஒரு நாள் தற்கொலை செய்து பண்ணிட்டார். மேலே பேசாமல் அவள் அழுகிறாள். வள்ளியம்மை அந்த சிறுவனை முத்தமிட்டபடி கேட்கிறாள், உன் பேர் என்னப்பா? சிறுவன் லட்டு தின்ற வாயுடன் சொல்கிறான், ஆச்சியப்பன்.